ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நான் என் குட்டி தம்பியை வச்சுக்கிட்டு காலையில் எப்படி எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன், என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டே பாத்திரத்தெல்லாம் கழுவாமல் படுத்துட்டேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக அதை முடிச்சிட்டேன். தம்பியை காலையிலேயே ரெடி பண்ணி டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போட்டுருவேன். அவங்களுக்கு அப்போ தான் குப்புற படுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. முக்கால்வாசி குப்புற விழுந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 to 20 டேஸில் ஃபுல்லாக விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. காலையில் எப்போயுமே அவங்க அப்பா ஒரு 1 to 2 hours பார்த்துப்பாங்க. அந்த டைமில் தான் நான் குக்கிங்கு, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது எல்லா வேலையுமே செய்வேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா தம்பி எங்கள் 2 பேர்த்தையுமே தூங்க விடலை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை காலையில் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுட்டேன். அப்படின்னா தான் அவங்க போயிட்டு நல்லா வேலை பார்க்க முடியும்னு. ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணேன். அதனால் தக்காளி வெங்காயத்தை போட்டு ஒரு ரைஸ் வச்சா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அது செய்கிறதுக்கு தான் நான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி காலையிலையுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டானதுனால காலையில் தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதனால் நானும் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ சிம்பிளாக சமையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணேன். அப்புறம் ஒரு விஷயம், என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 4 month தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாலிட் கொடுக்க சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. ஆனால் நான் ஃபோன்லலாம் பார்த்த வரைக்கும், கூகுளெலாம் சர்ச் பண்ண வரைக்கும் 6 month கம்ப்ளீட் ஆனால் தான் சாலிட் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய அம்மா, என்னோடய மாமியார் அவங்களாம் குழந்தைங்க வளர்க்கும்போது நாங்கள் 4 months அப்போயே கொடுத்துட்டோம். அதனால் நீயும் கொடு. அப்போ தான் இது வந்து ஆம்பளை பையன், அவங்களுக்கு வந்து வயிறு கரெக்டாக பசி கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியலை. அதுதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சக்கப்புறம் தான் சரி தக்காளி சாப்பாடு மட்டும் வச்சா இப்படி முட்டை அவிச்சிட்டேன். கூட ஏதாவது செய்யலாமேன்ட்டு தான் பாவக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுத்து போடலான்னு தான் ஐடியா. தம்பி எந்திரிச்சதுலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்ட்டு. ஆனால் இந்த பையன் எதுவுமே செய்ய விடலை. இப்போ பாருங்கள், சமைக்க கூட விடலை. வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் நான் சமையல் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, குக்கர் வெடிச்சிருக்கும். அந்த அந்த லப்பர் இருக்குல்ல, பிளாக் கலரில் மூடியில் உள்ளது, அதை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். அது என்னன்னு தெரில. நான் பக்கத்தில் பாவக்காய் வெட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு மானி சத்தம் கேட்குது. எப்படி வித்தியாசமாக சவுண்ட் கேட்குது. பயந்துக்கிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து பார்த்தேன். அவங்க என்னை சரியாக திட்டினாங்க. இனி யாரும் இந்த மேலே குக்கரே வெடிச்சிருக்கோம், இப்படி சரியாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் காலையிலே நல்லா திட்டு வாங்கினேன். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கர் வெடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதா? எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, ஒரு டைம் இது மாதிரி தான் குக்கரை வெடிக்க வச்சு உள்ள சாப்பாடெல்லாம் மேலே சுவத்தில் போய் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் அதை ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை நான் அது மாதிரி பண்ணலை. அதுக்குள்ளேயுமே தெரிஞ்சு நாங்கள் சரி பண்ணிட்டோம். ஆனால் காலையிலே நல்லா திட்டு வாங்கினேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க பிறந்ததுக்கப்புறம் நிறையாவே சேஞ்சஸ் நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில். அதாவது என்கிட்டே நிறைய சேஞ்சஸ்ஸு. ஃபஸ்ட்லாம் நான் சமைக்க வர்றேன்னா ஒரு கவனத்தோடு அந்த மாதிரி சமைப்பேன். இப்போல்லாம் காலையில் எழுந்திச்சி வந்தேன்னா என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியவே மாட்டேங்குது. ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. ரொம்ப எதுக்கு அழுகிறேனே தெரில, அந்த மாதிரி அழுக வருது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபக மறதி. ரொம்ப ஞாபக மறதி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பொருளை எடுத்தேன்னா அது என்ன பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியவே மாட்டேங்குது. டெய்லி காலையில் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒரு திட்டாவது வாங்கிடுவேன் நான். எப்படின்னா, இங்கேருந்து நான் ஒரு முட்டை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைக்கு போனேன்னா அங்கே போயிட்டு வேறு ஏதாவது நான் இது பண்ணிட்டு வருவேன். அது வந்து இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. இவங்க பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஞாபகம் மறதி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரிலாம் நான் நடந்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு. இப்போ தம்பி ஒரு காலையில் 6 o'clock to 7 o'clock அந்த மாதிரி எந்திரிக்கிறாங்கன்னா, எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour நல்லா விளையாடுவாங்க. விளையாண்டக்கப்புறம் அவங்களுக்கு மறுக்க தூக்கம் வந்துடும். ஸோ அவங்கள நான் ஃபீட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க தான் தம்பியை காலையில் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு என் ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நானும் அந்த சின்ன சின்ன கேப்லேயே குக்கிங் பண்ணுறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது அப்படின்ட்டு என்னோடய வேலை எல்லாத்தையுமே நான் காலையில் அந்த 9:30க்குள்ளேயே முடிச்சிடுவேன்.
அப்படின்னா தான் நான் தம்பியை அந்த ஃபுல் டே நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நான் ஒரு ஆள் தான் நான் தம்பியை பார்த்துக்கிறேன். அதனால் அப்புறம் நான் இங்கிட்டு வந்து பாவக்காய் செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அவங்க தான் வந்துட்டு எப்படி செய்யணும், கொஞ்சம் கருகி கொஞ்சம் கருகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்ருந்தாங்க. இந்த பாவக்காவை நான் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு. ஃபீடிங் மதர் பாவக்காய் சாப்பிடக்கூடாதாமே, அது எனக்கு தெரியாமல் நான் சாப்பிட்டேன். என் பேபிக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.